ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு ஆணி மாதமானது பிறக்க போகுது. அதாவது தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதம் முடிந்து 3வது மாதம் பிறக்க போகுது. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்தது. அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச நிறைய கணிப்புகள் தற்போது நடந்து நிறைய நன்மைகளும் தீமைகளும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாதுமே அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனோட அடிப்படையில் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆணி மாதம் பிறக்க போதில் அந்த ஆணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இனி வரக்கூடிய நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆணி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மேஷ ராசியில் பிறந்தவங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வார். ஸோ மிதுன மாதம் என்று அழைக்கப்படும். ஆணி மாதத்தில் ஸ்பெஷலே ஆணி திருமஞ்சனம், ஆணி மாதத்தில் சுபமுகூர்த்தமும் வரும். ஸோ ஆணி மாதம் ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆணி மாதம் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன். ஆணி மாத ராசி பலன் என்னங்கிறத மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திர வாரியாகவே தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல உங்கள் நட்சத்திர மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. விவேகத்தாலும் அனைத்து காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திரநாதன் கேதுவுடைய சார பலத்தால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க இப்போ விலகி போயிடுவாங்க. இனி உங்களுடைய செயல்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்யலாம். முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே இனி சாதகமாக நடக்கும். அதாவது சாதகமான பலன் கிடைத்து வெற்றி கிடைக்கும். பணவரவு கூட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். தமிழ் மாதத்தில் வந்த 2 மாதத்தை காட்டிலும் ஆணி மாதத்தில் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆணி மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி சாதகமாக உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்து முடியும். தொழில் வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாமே அகலும். தடைப்பட்ட பண உதவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆணி மாதம் கிடைக்கும். அரசாங்க ரீதியிலான உதவிகள் கூட உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த சுணுக்க நிலை அகலும். அவங்களோடு இருந்த சுணுக்க நிலை அகல்றதுனால பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங்காகி உங்கள் தொழிலில் வளர்ச்சி ரொம்பவே இருக்கும். ஸோ தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்ற மாதிரி ஆணி மாதம் இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த உரசல்கள் அத்தனையுமே நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, பணியிட மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஆணி மாதம் உண்டு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே மனக்கசப்பு மாறும். விருந்தினர்களுடைய வருகை வீட்டில் இருக்கும். குடும்ப செலவுகள் குறையும். உறவினர்களோடு இருந்து வந்த பிணுக்கம் நீங்கும். பெண்களுக்கு மேசராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். அதனால் கொடுக்கல் வாங்கல் இப்போ ஆணி மாதம் வைத்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறையும். ஸோ சக மாணவர்கள்கிட்ட மனவிட்டு பேசலாம். ஆக மொத்தம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மேசராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஆணி மாதம் இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த ஆணி மாதத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபாடு செய்யணுமா. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னாவே
எல்லாவற்றிலும் நன்மை உங்களுக்கு உண்டாகுமா? தொழிலில் கூட முன்னேற்றம் காண முடியுமா? ஸோ இது உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இந்த ஆடி மாதத்துக்கு. இதே போல் மேச ராசிக்காரங்க நீங்கள் பரணியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய வாக்கை உயிருக்கு சமமாக மதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தினால பணவரவு எக்ஸ்ட்ரா கூடும். செயல்திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலையை செய்து முடிக்க முடியும். அரசு தொடர்பான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் அத்தனையுமே கைகூடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எந்த காரியங்கள்லையும் தோல்வி கிடைக்காம இருக்கக்கூடிய திட்டமிடல் நீங்கள் அவசியமாக பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகள் ஈடுபடணும். தேவையான உதவி அதுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேவையான சரக்குகள் வாங்கி நல்லா தொழிலை மேன்மைப்படுத்துங்க. சுணங்கி கிடந்த காரியங்களை வேகம் பெற்று தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் இந்த ஆணி மாதம் பார்க்க போகிறீங்க மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய நன்மதிப்பை நீங்கள் இப்போ பெறுற மாதிரி சூழ்நிலை அமையுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. ஸோ கொடுத்த வாக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மதிப்பு பெறுவீங்க. அப்படிங்கிறதுனால கொடுத்த வாக்கை கரெக்டாக நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் இந்த மாதம் சாதகமாக நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமாக எல்லாமே நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். விளையாட்டு ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர் ஆதரவு கிடைக்கும். ஆக மொத்தம் மேசராசிக்காரங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குலதெய்வத்தை வணங்கி வரணுமா. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா எதிர்பார்த்த காரியமும் நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலை இன்னும் ஏற்படும். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை இந்த நட்சத்திரக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக மேசராசிக்காரங்க கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. நிதானத்தினால காரியங்களில் வெற்றி பெற உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகவும் யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகும். வெளியூர் பயணம் அவாய்ட் பண்ணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி துரிதமாக கிடைக்கும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். இருந்தாலும் தொழில் காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. உத்தியோக ரீதியாக கூட பார்க்கும்போது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான மாற்றமானது ஏற்படும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க. அவங்கள அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நன்மை தரும். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருக்கக்கூடிய மந்த நிலை வரக்கூடிய இந்த ஆணி மாதம் மாறும். குடும்ப ரீதியாக கூட கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். உதவிகள் செய்யும்போது ஆலோசித்து செய்யணும். இப்படி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும் என்று உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஆணி மாதம் நற்பெயர் கிடைக்குமா. மாணவர்களுக்கு கூட கல்வியில் கூடுதல் கவனம் தேவையா. ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆணி மாதம் உங்களுக்கான மாற்றங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்குறது. இதை பண்ணிங்கன்னா மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்படும். ஸோ மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஆணி மாதம் இந்த வழிபாடை செய்திடுங்க. ஸோ இந்த ஆணி மாதம் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன்.
ஸோ நட்சத்திர வாரியாகவும் எப்படி நடந்துக்கணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து அவங்களும் பயனடைவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.